தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். KS அழகிரி மாற்றப்பட்டிருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தலைவர் பதவி மாற்றம் என்பதனுடைய முக்கியத்துவமாக என்னென்ன அம்சங்களை பார்க்க வேண்டும்? அபிநயா, இப்போ இந்த டிஎன்சிசியினுடைய தலைவராக புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி தான். நம்ம KS அழகிரிக்கு பதிலாக அந்த டென்யூர் முடிஞ்சிச்சு, வேறு ஒருவரை நியமிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இடையில நாமே பலமுறை இது குறித்த செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே செல்வ பெருந்தகையினுடைய நியமனம் நடப்பதாக இருந்தது. அப்போது அது தள்ளி போனது. இப்போது அந்த நியமனம் என்பது வந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் திரு செல்வ பெருந்தகை இப்போது இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில ஒரு இளையவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஒப்பீட்டளவுல ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய, வயதில் இளைஞராக இருக்கக்கூடிய ஒருவர், ஏர்லி 50ஸ்ல இருக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற நியமனம் என்பதும் அதுல கவனிக்கத்தக்கதாக இருக்கு. ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவுல இப்போது செய்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான மாற்றம் அல்லது ஒரு முக்கியமான அவங்க கட்சிக்குள்ள நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள்ல முக்கியமாக அவங்க பார்க்கறது என்பது தலித் வாக்கு வங்கி என்பது காங்கிரசினுடைய அடிப்படையான வாக்கு வங்கியாக இருக்கும். அதாவது ஒடுக்கப்பட்டோர், அதே போல தாழ்த்தப்பட்டோர் உள்ளிட்ட மலைவாழ் மக்கள், இவர்களுக்கான ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்ததிலிருந்து அந்த வாக்குகள் எல்லாம் இழக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய ஆதரவு சற்றே விலகி இருக்கிறது என்பதை 2014க்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் உணர்ந்து வரக்கூடிய சூழல்ல தான் குறிப்பா ராகுல் காந்தியினுடைய பார்வை என்பது இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பது, அதுல தீவிரமாக கவனம் செலுத்துவதுங்கிற ஒரு இடத்தை நோக்கி வருகிறார். அந்த அடிப்படையில தான் செல்வ பெருந்தகையினுடைய இந்த நியமனத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இளையபெருமாள் அவர்களுக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லலாம், சுமாராக 4-10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கமிட்டியில ஒரு தலைவராக ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் இடம்பெறுகிறார். இது முழுக்க ராகுல் காந்தியினுடைய விருப்பமாக அவர் எடுக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அரசியலை மையப்படுத்தியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல குறிப்பா தேசிய கட்சிகள்னு பார்க்கும்போது ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் வலுவாக காலூன்றி அவர்களுக்கான அரசியல் களத்தையும் அவர்களுக்கான கட்டமைப்பையும் அவர்களுக்கான செல்வாக்கையும் அவர்களுக்கான வாக்கு வங்கியையும் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் தங்களுக்கான இடத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இங்கே தலைவர்கள் பலரையும் மாற்றியிருக்கிறது. அதே போல திரு அண்ணாமலை நியமனம் உள்ளிட்ட விஷயங்களும் கூட தமிழ்நாட்டுல அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது காங்கிரஸ் கட்சியும் அதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. இந்திய அளவிலேயே கூட பல மாற்றங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற திரு ராகுல் காந்தியினுடைய அந்த எண்ணத்துல தமிழ்நாடு, குறிப்பா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவு இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்கே அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு அவர் ஒரு முக்கியத்துவம் அளிப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் செல்வ பெருந்தகையினுடைய நியமனம் என்பது வந்திருக்கிறது. நான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் இருக்கும்போது கேரளா, கர்நாடகாவுக்கும் செல்வ பெருந்தகை அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ராகுல் காந்தியோடு அதே மேடையில் அவர் இருந்த அந்த காட்சிகளையும் கூட நம்ம பார்க்க முடியும், நினைவூட்ட முடியும் பின்னோக்கி பார்க்கும்போது. அப்படி தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகையின் மீது ஒரு நம்பிக்கை என்பது ராகுல் காந்திக்கு இருந்தது. அதே போல ராகுல் காந்தியினுடைய ஒரு நெருக்கமான வட்டத்துல அல்லது அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்த அடுத்த தலைமுறை தலைவர்கள் அப்படின்னு பாக்குறதுல திருமதி ஜோதிமணி, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டவர்களாம் இருந்தாலும் கூட இங்கே அவர் ஒரு தலித் மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில திரு செல்வ பெருந்தகையை அவர் காங்கிரஸ் கட்சி இப்போது நியமித்திருக்கிறது. டிஎன்சிசியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இளையபெருமாளுக்கு பிறகு இளையபெருமாள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு முகமாக அவர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒருவராக, செக்யூலராக அறியப்பட்ட ஒரு தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு டிஎன்சிசியினுடைய ஒரு தலைவராக ஒரு தலித் தலைவர் நியமிக்கப்படுறது அப்படிங்கிறது செல்வ பெருந்தகை என்பதை நம்ம இதுல குறிப்பிட முடியாது. திரு கார்த்திகை செல்வன், இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சிக்குள்ளாக இந்த நியமனம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்துமா? எந்தெந்த வகையில் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது? நிச்சயமா இது ஒரு தேர்தல் நேரத்துல எல்லா நியமனங்களும் ரொம்ப முக்கியமானதுதான். இதுல குறிப்பா இப்போ ஏற்கனவே அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில தொடர்ச்சியாக பயணித்துட்டு இருக்கிறாங்க.
அப்படி பயணிக்கக்கூடிய நேரத்துல அவர்களோடும் ஒரு இணக்கமான ஒரு உறவினை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும். குறிப்பா இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல இடங்களுக்கான எண்ணிக்கை ஏற்கனவே கடந்த முறை காங்கிரஸ் கட்சி 9+1 10 இடங்கள்ல போட்டிட்டாங்க. தமிழ்நாட்டுல 9 இடங்கள்லயும் புதுச்சேரி 1 சேர்த்து 10 இடங்கள்ல போட்டிட்டாங்க. இந்த முறை அந்த எண்ணிக்கை கிடைக்காது என்கிற ஒரு செய்தி முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல தேனி ஏற்கனவே அவங்க ஒரு இடத்தை இழந்தாங்க. அந்த 2019 ஒரே ஒரு இடம் அந்த கூட்டணி தோல்வி அடைந்தது தேனியில மட்டும்தான். திரு EVK இளங்கோவன் தோல்வியை தவிர ரவீந்திரநாத் ஜெயித்தாரு. அதனால இப்ப அந்த ஒரு இடம் இல்லாமல் 8 இடங்களை கொடுப்பதற்கு திமுக முன் வரலாம் அல்லது 7 இடங்கள் என்கிறதாக இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போகக்கூடிய சூழல்ல இதை முன்னெடுப்பதற்கும் அதே போல இணக்கமான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான விஷயங்கள்லையும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக உள்ளிட்ட மற்ற கூட்டணிகளோடும் இடதுசாரிகள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் மதிமுகன்னு இந்த கூட்டணி கட்சிகளோடு பயணப்படுறதுலயும் இந்த தலைமை பொறுப்புல வரக்கூடிய ஒருவருக்கான ஒரு முக்கியமான இருக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சி இங்கே முக்கியமான ஒரு களத்தை தயார்படுத்த முயற்சிக்கிற அதே நேரத்துல அந்த இடத்தையும் அவங்க காங்கிரஸ் அந்த இடத்தை பிடிப்பதற்கு அந்த முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்டா இருக்கும். தேர்தல் நேரத்துல அவருடைய இந்த பேச்சுவார்த்தைகள் அதுக்கப்புறம் வேட்பாளர்களை தேர்வு செய்வது இப்படி எல்லாத்துலயுமே டிஎன்சிசி பிரசிடென்ட்டுடைய ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த அடிப்படையில அது வெறும் இந்த தேர்தலுக்கானதாக மட்டுமே இல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உள் வட்டாரங்கள்ல இருந்து நம்ம அறியறது குறிப்பா ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் இருந்து சொல்லப்படுறதுங்கிறது ராகுல் காந்திக்கு ஒரு நீண்டகால செயல் திட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறதோ அல்லது அடுத்த 2-3 தேர்தல்கள் அப்படின்னு வரும்போது அதற்கான அரசியலை ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக தலைவராக ஒருவரை அங்கிருந்து உயர்த்தி அந்த அரசியலை முன்னெடுப்பது இழந்த வாக்கு வங்கியை பெறுவது அப்படிங்கிறதுலாம் அவருடைய முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கு. ராகுல் காந்தியோட பார்வையா இருக்கு. அதற்கான ஒரு தேர்வாகவும் செல்வ பிறந்தகனுடைய தேர்வுங்கிறது இருக்கு.